பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஜெபத்தின் மேன்மையை குறித்து நான் ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வாஞ்சையா இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நீங்க வாசிங்க. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும் பலி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அல்லேலூயா. உங்களுடைய ஜெப தூபங்களை தூதர்கள் பொற்கலசங்களில் ஏந்தி கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக படைக்கும் பொழுது, உங்கள் ஜெப தூபங்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படும் பொழுது என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வசனத்தில் வாசிங்களா? அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது, அதை விடுங்க, வார்த்தையை பாருங்க. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணுங்க. பரலோகத்தில் கோடி கோடி தூதர்கள் 24 மணி நேரம் கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர் என்று சத்தம் போட்டு ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒத்த 2 பேர் நம்ம இந்த ஜனம் ஆராதிக்கும் போதே எவ்வளோ சத்தம் வருது இல்லை? அதாவது ரொம்ப பேர் டூப்பா சும்மா வாயை அசைக்கிற மாதிரி, ஒரு சிலர் தான் சத்தம் போட்டு, இதுக்கே இவ்வளோ சத்தம் நம்ம காதில் கேட்குது. ஆனால் அங்கே ஆயிரமான தூதர்கள், கோடி கோடி தூதர்கள் வானத்தில் தேவனை ஆராதிக்கும் போது எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுவும் ஒவ்வொரு தூதனுடைய சத்தமும் எப்படி இருக்குமா? எக்கால சத்தத்தை போல இருக்குமா. இந்த எக்கால சத்தம்னா ஒரு எக்காலத்தை ஊதினாவே 4-5 கிராமம் தாண்டி சத்தம் கேட்குமா. அப்போ அந்த அளவுக்கு சத்தமிட்டு அவர்கள் ஆராதிக்கிற அந்த நேரம், நாம் செஞ்ச ஜெப தூபத்தை தேவனுடைய பாதத்தில் தூதர்கள் கொண்டு போகும்போது ஆண்டவர் அப்படியே சொல்ல, எல்லாரும் வாயம்பிடுங்க, தூதர்களை பதில் சொல்ல, எல்லாரும் அமைதியாக இருங்க. இப்போ என் பிள்ளை என்னோடு பேசின சத்தம் எனக்கு ரெக்கார்டிங்கில் வந்திருக்கு இல்லை? தேவ தூதர்கள் நம்முடைய எல்லா ஜெப தூபங்களையும் கொண்டு போய் ஆண்டுடைய சமூகத்தில் அங்கே சரண்டர் பண்ண போகிறாங்க. நம்முடைய சத்தமெல்லாம் அங்கே ஜெப தூபமாக எழும்பும் பொழுது ஆண்டவர் தூதரங்க எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் அமைதியாக இருங்க, என் பிள்ளைங்க பேசுகிறாங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட பேசிட்டாங்க எல்லாரும். அப்போ உங்கள் கனம் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை என்ன? ஜெபிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பதிலே வராட்டா கூட சந்தோஷப்படுங்க. நீங்கள்லாம் சத்தமே இல்லாமல் உட்காந்து நேரம் ஒரு அலையில சொல்லியிருக்கணும். உங்கள் சத்தத்தை அவ்வளோ தேவன் கனம் பண்ணுறார். நீங்கள் சொல்கிற வார்த்தையை தூதர்கள் பேசுகிற ஆராதிக்கிற சத்தத்தை விட தேவன் கனம் பண்ணி உங்கள் சத்தத்தை கனம் பண்ணி ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஜெபம் பண்ணுறதுக்கு எப்பவுமே சொந்த போயிடாதீங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவர் ஆராதிங்க, கர்த்தரை துதிங்க. குடும்பமாக தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம், அது எந்த நாளில் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெப தூபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணுற ஜெபம் என்ன? எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு இப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும், இப்படிப்பட்ட கனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், சீரி அவன் அவ்வளோ டென்ஷன். சீரி பைபிள் சொல்லுது, சீரினா எப்படி? பாம்பு அப்படியே கோவத்தில் சீரும் பாருங்க, அந்த மாதிரி ஆத்திரத்தோடு அவன் என்ன பண்ணுறான்? பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். எதுக்கு நிருபம் வாங்குறான்? இவர் எங்கே போய் தேட போகிறாராம்? ஜனங்களை கட்டி இழுத்துட்டு வர ஜெப ஆலயங்களுக்கு தான் போக போகிறாராம். அங்கெல்லாம் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து சிறைச்சாலையில் அடைக்கணும், உங்களை கொன்று போடணும். இந்த நோக்கத்தோட பிரதான ஆசாரியன் இடத்துல ரிப்போர்ட் வாங்கிட்டு போகிறார், லெட்டர் வாங்கிட்டு போகிறாரு.
3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடையிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் அடங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். வாசிங்க 7-8. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனுக்கு தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, சவுல் போன நோக்கம் உங்களுக்கு தெரியும். அங்க ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை பார்த்து கேட்டார். இதை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்குரிய செய்திக்குரிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாது ஏதாவது இருக்கா? ஒரு நொடி நினச்சார்னா பூமி முழுத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஹோல் வேர்ல்டு அவர் கையில் இருக்குது. ஒரே ஒரு சத்தம் போட்டால் போதும் மொத்த பேரும் அவருக்கு சரண்டர் ஆக்கி கொள்ள அவருக்கு திராணி இருக்கா இல்லையா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்னால பூமியில் உள்ளோர், பூமிக்கு கீழானோர், பூமிக்கு மேலே இருக்கிறவங்க அத்தனை பேருடைய முழங்கால்களும் முடங்கும் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. அவரால் எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் நீங்களும் நானும் ஏதோ ஒன்று அவருக்காக செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். இங்கு அதை அறிந்து கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் சொல்லுது, அவனும் மட்டும் தனியாக போல கூட ஒரு பெரிய கூட்டமே போகுது இல்லையா? ஒரு பெருங்கூட்டம். சவுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, அவருக்கு கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அதாவது நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறோன்னா நமக்கு கான்ட்ராவர்சியாக இருக்கிற நம்ம ஐடியாவுக்கு எதுவும் ஒத்து வராத ஆட்களை கூட கூட்டு போவோமா? எப்படிப்பட்ட ஆளுங்களை கூட்டு போவோம்? நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு செஞ்சு முடிக்கிற ஆட்களை தான் நம்ம கூட கூட்டு போவோம் இல்லையா? அப்போ நாமளே அப்படின்னா இவர் பெரிய ஆள், பெரிய அதிகாரி, அப்போ இவர் கூட கூட்டின்னு போகிற கூட்டம்லாம் எப்படி தான் இருந்திருக்கோம்? இவன் என்ன நினைக்கிறானோ அதை விட 4 மடங்கு அதுங்க செய்யணும்னு நினச்சி போயிருக்கோம். இவன் எதுக்காக போகிறான்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் சாகடிக்கணும், அவங்கள சிறைப்பிடிக்கணும், அவங்கள வேதனைப்படுத்தணும், அவங்கள சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்கான். அந்த இவனோடு கூட வந்த கூட்டம் அத்தனைக்கும் அதே மைண்டில் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இவன் கூட வந்தாங்க. அவன் எண்ணத்துக்கு மாறான சிந்தை உள்ளவங்களாக இருந்தால் அவங்க கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. இப்போ இப்படி போகிற இத்தனை கூட்டமும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன உண்டாச்சு? அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர் சத்தத்தை கேட்டும் என்ன கேட்டாங்க? சத்தத்தை கேட்டும் ஆண்டவராகிய இயேசு, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்ற சத்தத்தை யார் கேட்டாங்க? மனுஷர்கள். சவுலும் கேட்டான், கூட இருக்கிற அத்தனை பேரும் கேட்டான். கூட எத்தனை பேர் போனாங்க நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் போன அத்தனை மனுஷர்கள் எல்லாம் போனாங்க அப்படின்னா நிறைய பேர் கூட போனாங்க. அத்தனை பேர் காதுலயே அந்த சத்தம் கேட்டுச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களா? ஒருவரையும் யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்னு பார்த்து சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த யாருமே அவங்க அந்த சத்தம் கேட்கறதுக்கு பிரமிப்பா இருந்துச்சு, ஆச்சரியமான. இதுவரையிலும் அவங்க வாழ்நாள கேட்ட சத்தம் அல்ல. எந்த மனுஷனுடைய, பார்வோன் ராஜாவுடைய சத்தம் மாதிரி இல்லை, போர் சேவகருடைய சத்தம் மாதிரி இல்லை, அதிகாரியுடைய சத்தம் மாதிரி இல்லை இல்லையா? இது ஒரு வித்தியாசமான சத்தம். அதனால தான் அவங்க கேட்டவுடனே என்ன ஆயிட்டாங்க? பிரமிச்சு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, சவுலே சவுலேன்னு சவுலை தானே கூப்பிட்டாரு ஆண்டவர், அதனால தான் சவுல் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது அல்ல. அப்படி சொல்லணும்னா அவர் காதுக்கு மட்டும் அந்த சத்தம்
கேட்கும்படி தேவன் பேசியிருப்பார். ஆனால் இங்கே எல்லார் காதுகளும் அந்த சத்தத்தை கேட்டது. ஆமென் சொல்லுங்க. எல்லாருடைய காதுகளும் அந்த சத்தம் கேட்டது. கேட்ட அத்தனை பேரும் பிரமிச்சாங்களே தவிர நான் என்ன செய்தோம் ஆண்டவரேன்னு கேட்கல. ஏன் சவுல் பேரை மட்டும் அந்த இடத்துல சொன்ன? கூட்டத்துக்கு தலைவன் தான். இருக்கிற அத்தனை பேரை சொல்லி நம்ம எல்லாம் 200 பேரையும் சொல்லி கூப்பிட்டுருந்தா எப்படி இருக்கும்? லிஸ்ட்டு போட்டு அவர் வாசித்து தான் அப்புறம் சொல்லணும். அது சரியாக இருக்காது. அதனால தான் கூட்டத்துக்கு தலைவனாக போன சவுல் பேரை கூப்பிட்டு என்ன பண்ணார்? சவுலே சவுலே நீ முள்ளில், நீங்கள் போகிறீங்களே இத்தனை பேரை நீங்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் முள்ளில் உதைக்கிறீங்க, ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டவுடன் உணர்வடைஞ்ச அத்தனை கூட்டத்திலே உணர்வடைஞ்சது ஒரு ஆள் தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும் உணர்ந்து கொண்டது ஒரே ஆள் தான். அதனால தான் உடனே கேட்ட ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நான் ஏதோ என் விருப்பத்தை நிறைவேற்ற போயிட்டுருக்கேன். நான் நினச்சிக்கிட்டேன் இதுதான் உன் விருப்பம்ன்ட்டு. நான் செய்கிறது தான் உங்கள் விருப்பம். ஏன்னா இது உண்மை. நியாய சட்டத்தின் படிக்கு அவன் செய்கிறது சரியானது. ஏன்னா அவன் வேத பிரமாணத்தை ரொம்ப கற்று தேர்ந்தவன். அதனால தான் இயேசுவை அந்த நாட்கள் யூதர்கள் இயேசுவை கடவுளாய் அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால உண்மையாக வேதத்தின்படி யாரை தன்னை தெய்வம் சொல்லக்கூடாது. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் தேவனுடைய குமாரன் சொன்னார். அதுதான் ஃபர்ஸ்ட் குற்றமே அவர் மேலே. ஸோ இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடினால தான் நியாயப்பிரமாணத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுவதற்காகத்தான் சவுல் போகிறார். ஸோ அவர் நினச்சிட்டு இருக்கிறது ரைட்டுன்னு நினச்சி அவர் செஞ்சிட்ருக்கார். இப்போ தான் இவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. ஐயோ நான் நினச்சி போயிட்டுருக்க இந்த காரியம், நான் செய்கிற இந்த ஊழியம் அவருக்கு இஷ்டம் இல்லை, ஏதோ ஒன்று எனக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். அப்போ தான் சொல்ல ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் எதையோ ஒன்று செய்ய பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அதை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். தெய்வ ஜனமே பதில் கொடுத்தார். நம்ம அதை வாசிக்கிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் இந்த காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா லாசரோட காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 11 யோவான் 11 அதிகாரம் 43 வசனத்தை வாசிங்க. சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்க லாசரு வந்த அந்த நிலைமை நீங்க பாருங்க. அவன் வெளியே வரும்போது எப்படி வரான்? கை கால்லாம் துணி போட்டு கட்டி வச்சிருக்க, மூஞ்சி கூட கட்டி வச்சிருக்கு, கண்ணு கூட பார்க்க முடியாது. ஆனா எப்படி வந்தா அவன் அவன் தலை முகம் அது சரியா போட்டிருக்குல்லம்மா அந்த வசனத்துல, திரும்ப வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. தெளிவா இருக்கு. அவன் முகமும் ஒரு பாட்டு கூட வெளியில தெரியல, எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கு. அவன் எப்படி எழுந்து நடந்து வந்திருப்பான்? குகைக்குள்ளேருந்து வெளியே வரணும், கொஞ்சம் நடந்து வரணும் இல்லையா? அப்போ எழுந்து நடந்து வரான். இவ்வளோ வல்லமையாக கிரியை செஞ்ச முடிச்ச தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால் 39 வசனத்தை வாசிங்க. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்தின் மத்தியில் லாசரு செத்து போயிட்டாரோன்னு சவ அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம். அந்த குடும்பம், அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப நேசிக்கிற குடும்பம், பெருங்கூட்டம் வந்து நிற்கிது. இதுலேயும் ஸ்பெஷலாக இயேசு அந்த குடும்பத்தை ரொம்ப நேசித்தார். ஸோ அங்கே பெரிய கூட்டம் வந்து நிற்கிது. இவர் என்ன செய்ய போகிறான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தான் விரும்பின அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க. எல்லாரும் அழுகிறாங்க, கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. அவன் சகோதரி சொல்ல, ஆண்டவரை நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எல்லாரையும் பார்த்து, இந்த கல்லை எடுத்து யாரும் ஒருத்தரை கூப்பிட்டு செப்பரேட்டாக ஒரு பேரை சொல்லி நீ வா இந்த கல்லை புரட்டு அப்படின்னு சொன்னாரா? கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு தான் சொன்னார். இந்த வேலையை அவரால் செய்ய முடியாதா? கல் தூரம் போ அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? நவுந்து போயிடும். ஏன்னா அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எல்லாமே நிற்கும் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளோ வல்லமையுள்ள வார்த்தை நிறைந்த தேவன் அந்த இடத்துல சொன்னாரு, எல்லா ஜனங்களும் நிற்கமா சொன்னாரு, கல்லை எடுத்து போடுங்க. அப்போ கூட அந்த கூட இருக்கிற சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க கல்லை புரட்ட சொல்றீங்க, அவன் வருவானா உயிரோட இருப்பானா அதெல்லாம் நமக்கு இங்க மேட்ரு இல்லை. இப்போ என்ன பண்ணோம்? நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. கல்லை எடுத்தா என்ன அடிக்கும்?
நாத்து அடிக்குமே ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா. அங்க அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்ச யாரோ ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, கடகடன் போனாரு, கல்ல புரட்டி வச்சுட்டார். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய பேர் இங்கே எழுதப்படலை, யார் செய்தாங்கன்றது எழுதப்படலை. ஆனால் இன்றைக்கு நமக்கு நினைவூட்டும்படியா தேவன் இந்த செயலை எழுதி வைத்திருக்கிறார். தெய்வச்சனமே, அங்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து இந்த மனிதன் என்ன பண்ணுறாரு, போய் கல்லை புரட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது மரித்தவன் இருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். அப்ப அந்த ஒரு கூட்டமா தான் செஞ்சிருக்கு, தனியால் செய்யல. ஏன்னா பெரிய பாறை, அதை ஒரு ஆளால தள்ள முடியாது. ஆகையினால் அங்க என்ன பண்ணிருக்கு, போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கூட்டாய் இணைந்து அந்த இடத்துல செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யார் விசுவாசித்து செயல்படுகிறோமோ அவர்களுக்கு உண்டாகிற ககனமும் மகிமையும் விசேஷமானது. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றார், யோவான் 14 அதிகாரம் 12 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிச்சு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, நான் இருந்து உங்களுக்கு எல்லாம் அற்புதம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் உங்க கேட்டதையெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன், நான் உங்க பக்கத்திலேயே இருந்தேன், இப்ப நான் என்ன பண்ண போறேன், பிதாவினிடத்துல போக போறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், கிரியைகளை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் செய்த அத்தனையும் நீங்க செய்வீங்களா? அவர் செய்யாததையும் நீங்க செய்வீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனால கூடும். தெய்வச்சனமே, கர்த்தர் இந்த மாத வாக்கு பண்ணி இருக்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான என்றால் 2 இல்லை, முழுமையான ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுது, நான் செய்யறது இது இரட்டிப்பான ஆசீர்வாதம், நான் செய்யறதையும் செய்வேன், நான் செய்யாததையும் நீ செய்வ. உன் வாழ்க்கையில் அதை விட மேலான அற்புதங்கள் நடக்கும். தெய்வச்சனமே, யாருக்கு தெரியுமா, யாருக்கு தெரியுமா இந்த அற்புதம் நடக்கும்? யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை செயல்படுத்துகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த காரியமெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேல் கூட இருந்த பிரதான ஆசாரியன், பெரிய ஆள் அவர். அந்த நாட்டில் அவர் தான் பெரிய ஆள், அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர், அவருடைய சந்ததி 2 பிள்ளைங்க அவருக்கு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் கூப்பிடுறாரு. தேவன் கூப்பிடுற சத்தத்தை யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? ஏன்னா சாமுவேல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார் இல்லையா, குழந்தையா பால் மறக்கிற வயசுலேருந்தே அந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. இப்போ அவன் கொஞ்சம் வாலிபனாக இருக்கிறான். அவனை கூப்பிட்ட அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 17 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாள் வரையில் யாருடைய சத்தத்தை அவர் கேட்டுகிட்டே இருக்காரு? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். ஏலி சத்தத்தை கேட்டுட்டே இருக்காரு. டெய்லி ஏலி தான் அவர் கூட பேசிட்டு இருக்காரு. இப்போ கர்த்தர் கூப்பிடுறாரு. உண்மையா இவன் அறிவுள்ளவனா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, இது ஏலி கூப்பிட சத்தம் இல்லை, நம்ம முதலாளி கூப்பிட்ற சத்தம் இல்லை, இது வேற யாரோ நம்ம ஊழியக்காரர் கூப்பிட்ற சத்தம் இல்லை, இது வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அவன் புரிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ அவனுக்கு என்னமே புரியல, இது ஏலி தான் கூப்பிட்றாருல, வேற ஆள் கூப்பிட்றாரு. தன் கூட இருந்த மனுஷனோட சத்தம் கூட அவனுக்கு சரி, இவனுக்கு தான் தெரியல, பரவாயில்ல. இவர் போய் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? அப்போ ஏலிக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இவன் இருக்கிறது தேவனுடைய ஆலயம் இல்லையா, இவன் அந்த பிரதான இடத்துல அவன் படுத்திருக்கிறான். அவன் அந்த இடத்துல தான் எப்பவுமே படுக்கிறான்றது ஏலிக்கு தெரியும். அப்போ அங்கே யார் இருக்கிறான்றது யாருக்கு தெரியும்? ஏலிக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சொல்கிறான், ஐயா யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது, நீங்கள் கூப்பிட்டீங்களா? உடனே அறிவுள்ள ஏலியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா நான் கூப்பிடல, அங்கே கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் தான் உன்னை கூப்பிட்றாரு, நீ என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இப்போ ஏலிக்கும் என்ன இல்லை, ஏலிக்கும் என்ன தெரியல, இது கர்த்தர் சத்தம்னு அவருக்கும் புரியல, அவருக்கும் கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல.
எல்லார்ட்டையும் கர்த்தர் பேச தான் செய்கிறாரு. எல்லாருடைய தேவன் இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் பேசுகிறான்ற எத்தனை பேர் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உணர்றவங்களால மட்டும்தாங்க சொல்ல முடியும்னு கேட்குறேன்னு சொல்ல முடியும். அருமையான தெய்வச்சனமே, இன்றைக்கி எத்தனை பேர் உங்ககிட்ட இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்க விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் பதில் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க. கேட்குறவங்ககிட்டையும் கேட்காதவங்ககிட்டையும் சொல்கிறதுக்கு வேதம் சொல்லுது, நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணணுமா? சொல்லணும். அது எல்லார் மேலேயும் விழுந்த கடமையாக இருக்குது. நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். எல்லாரும் சொல்லணும், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர். யாரால் தெரியுமா சொல்ல முடியும்? இயேசு நல்லவன் யாரால சொல்ல முடியும்? இயேசு நல்லவன் ருசித்து பார்த்தவங்களால தான் சொல்ல முடியும். எல்லாராலையும் சொல்ல முடியாது. நானும் சர்ச்சைக்கு தாங்க போகிறேன், பைபிள் எடுத்துன்னு தாங்க போகிறேன், பைபிள் கூட வாசிக்கிறேங்க, ஊழியம் செய்கிற அக்கா கூடயே நானும் போகிறேன். சரிம்மா, கொஞ்ச நேரம் இயேசுவை பற்றி ஏதாவது எனக்கு சொல்லுமா, எனக்காக ஒரு சின்ன ஐயோ ஜவெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, நான் போய் எங்கள் அக்கா கூட்டின்னு வரேன், நான் போய் எங்கள் பெரிய ஆளுங்களை கூட்டின்னு வரேன், இல்லை எங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், அவரை கூட்டிகிட்டு வந்து நான் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வைக்கிறேன். ஏன் உன் வாயில் என்ன இருக்குது? உன் வாயில் என்ன இருக்குது? தீர்க்கதரிசனம்னா என்ன? தீர்க்கதரிசனம்னா என்னங்க? கர்த்தருடைய வார்த்தை தானே. உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? யாரோ மேலே வைக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே ஏன் உங்களுக்கு இல்லை? கர்த்தர் உங்களோட பேச மாட்டாரா? உங்ககிட்ட இருந்து வார்த்தையை சொல்ல மாட்டாரா? வேதத்தை அறிந்த ஜனமே, வேத சொல்ல ஆசாரோட வாயில தேவ ஜனங்கள் வேத வசனத்தை தேடுவாங்களாம். இன்னைக்கு நீங்கள் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்க வாயில வேத வசனத்தை தேவன் தேடுகிறார், ஜனங்கள் தேடுறாங்க. தவிர மற்ற எல்லாம் நம்ம வாயில வருது. அல்லேலூயா. இப்போ நான் மட்டும் சிரிக்கிறேன். வேத வசனத்தை தவிர மற்றது எல்லாம் வரும். பேச சொல்லுங்க, ஆதி முதல் அந்த வரை எல்லா கதையும் வெளியே வரும். ஆனால் வசனம் சொல்லுன்னு சொல்லுங்க, இல்லை உள்ள வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் ரோட்டில் நின்று சண்டை போட சொல்லுங்க, இல்லை வீட்டுக்கார்ட்ட சண்டை போட சொல்லுங்க, சூப்பராக ஹை லெவலில் இருக்கும், ஹை பிச்சில் பாடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பாட்டு வாய் தந்து பாட முடியாது. நீங்கள் நம்முடைய நிலைமை அப்படித்தாங்க இருக்குது, சபை நிலைமை அப்படி தான் இருக்குது. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. அவரால் எல்லாமே செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், ஆச்சரியங்களை செய்ய முடியும். ஆனால் செய்வதற்கு நீங்களும் நானும் வேணும். எலியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 450 தீர்க்கதரிசிகளை நிற்க வச்சுட்டார். புறஜாதி ஜனங்க எல்லாரும் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணி தன் தெய்வங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டைரக்டாக, ஆண்டவரே இப்போ அந்த பலிபீடத்தின் மேலே அக்கினி இறங்கட்டோன்னா இறங்கி இருக்குமா? இறங்கியிருக்காதா? இறங்கியிருக்கும். ஆனால் அவர் அதை செய்ய விடலை. அதை விட்டுட்டு இன்னொரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல மாட்டை அடித்து வச்சு சந்து சந்தாக வெட்டி வச்சு அதில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அது மேலே தண்ணி 10 குடம் தண்ணியை ஊற்றுற எவ்வளோ வேலை அவர் செஞ்சுருக்காரு பாருங்கள். கர்த்தருடைய அக்னி அந்த பலிபீடத்தில் இறங்கினாலும் இறங்கியிருக்கும். ஆனால் அதுக்கு அவர் இடம் கொடுக்கல. இவர் அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை நிரூபிக்க எவ்வளோ வேலை செய்கிறார் பாருங்க, எவ்வளோ காரியங்களை செய்கிறார் பாருங்க. தண்ணீரை ஊற்றி மொத்தம் அதை ஃபுல்லாக தொப்பக்கடே நினச்சாச்சு. இப்போ சொல்கிறாரு, என் ஜெபத்தை கேட்கிறவரே அக்னியா இறங்கினாரா? 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 நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் அவர் எங்கே வேணாலும் இறங்குவார். அக்னியான தேவன் இன்னைக்கு உங்களிடத்துல வந்து தன் ஊக்கங்களை சொல்லும் பொழுது, இயேசுவால இதை செய்ய முடியும், இயேசுவால சுகப்படுத்த முடியும், இயேசுவால உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய இன்றைக்கு தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை சவுலை போல அநேகர் இந்த கூட்டி கேட்டாலும் ஒரு ஆள் தான் திரும்ப பதில் சொல்லிச்சு, ஆண்டவரை நான் செய்ய ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சிடறேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன். அல்லேலூயா. மீதி கைவிடப்பட்ட கூட்டத்தில் ஒருத்தரா நீங்கள் இருக்கக்கூடாது. சவுலை போல நான் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கேன். நீங்கள் சொல்ல மடியேன் கேட்கிறேன், நீங்கள் சொல்வதை நான் செய்வேன்னு சொன்ன மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஏலியின் குடும்பம் அடுத்த அதிகாரத்துலேருந்து ஆளே அட்ரஸ் கிடையாது. ஆனால் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கே சமஸ்த இஸ்ரவேலுக்கோ பெரிய தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாருக்கும் அவன் மேலானவனாய் தேவன் உயர்த்தப்பட்ட தேவச்சனமே. அவனுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, தீர்க்கதரிசி குடும்பத்திலேருந்து வந்தவனும் அல்ல. அவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர். அல்லேலூயா. தேவனால் தள்ளப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மனுஷனை எழுப்பி நிறுத்தினதுக்கு காரணம் சொல்லும் அடியேன் கேட்ட ஒரே வார்த்தையினால தான்.
நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யற ஆண்டவரே, நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யற ஆண்டவரே, நீங்க எப்படி சொன்னாலும் நான் செய்யற ஆண்டவரே. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த சவுலும் கூட அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா இவரை கொண்டு போய் அக்கிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. இந்த அக்கிரிப்பா ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் ரோம ஆட்சிக்கு பெரியவர். அவர் நினச்சா என்ன வேணா செய்வார், எவனை வேணா வாழ வைப்பார், எவனை வேணா சாவடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ இந்த அக்கிரிப்பா ராஜா. இவர் முன்னாடி கொண்டு போய் இப்போ சவுலை நிறுத்திட்டாங்க, பவுலை நிறுத்திட்டாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? இவன் போகிற இடத்துலலாம் இயேசுவை பற்றி சொல்லி சொல்லி சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான், ஜனங்களை விசுவாசிகளா மாத்திட்டு இருக்கான் அப்படின்ற இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்ப அக்கிரிப்பா ராஜா கேட்கிறாரு. 24:1 வசனத்தை வாசிங்க. 26:1. பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவு ஆகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். போதுமா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அகிரிப்பா ராஜா சொல்லிட்டாருப்பா, உங்ககிட்ட இருக்கிற நியாயத்தை நீ சொல்லு, உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, உங்ககிட்ட இருக்கிற நியாயத்தை சொல்லு. கோர்ட்டில் நிற்கிறாரு. அப்போது பவுல் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பேசியிருப்போம்? உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க, கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க, அநியாயமாக உங்கள் மேலே குறைகளை சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் உங்களுக்காக நீங்கள் என்ன பேச போகிறீங்க, உங்களுக்காக நீங்கள் வாதாடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? ஆனால் அவர் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 15-16 வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து. இப்போ சொல்றாரு அவர் என்ன, இப்போ அவரோட வாழ்க்கையின் தொடக்கத்தை, நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் வேலை பார்த்தவன், நான் இவ்வளோ படித்தவன், எல்லாம் தன்னை பற்றின எல்லா புகழாரத்தையும் சொல்லிட்டு தான் யார் என்பதை சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி அவருக்கு வெளிப்பட்டார் என்பதையும் சொல்ல ஆரம்பித்தான். 14ஆம் வசனத்துலேருந்து அப்படியே சொல்லிட்டேன், 13லேருந்து சொல்லிகிட்டே வருவார். 16ஆம் வசனம் வரும்போது அந்த நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீ போ, அந்த பட்டணத்தில் நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு சொல்லுவேன் சொன்னார்ன்றதை ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே அக்கிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி அவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க, நீங்கள் வாசிங்க. இப்பொழுது நீ எழுந்து காலொன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பாரு. இதெல்லாம் கேட்டாரா ராஜா? ஆனா அவர் சொல்றாரு, என்ன புறஜாதிகளுடைய பாவத்தை கழுவும், அவங்கள விசுவாசியா மாற்றவும், அவங்க கண்களில் இருக்க குருட்டுத்தனத்தை எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. தன்னுடைய ஊழியத்தை குறித்த பாரம் அந்த இடத்துல வெளிப்படுது. தன்னை தேவன் எதற்காக அழைத்தாரோ, தான் எதை செய்ய சொன்னாரோ அங்கே சொன்னாரோ இல்லையே, இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் இதுக்கு தான் பண்ணேன், நான் இப்படி தான் பண்ணேன். மக்களை ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். நீங்கள் சொல்லி முடிச்சு 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். நீங்க இந்த வசனத்தை அதே 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 9 வசனத்தையும் வாசிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அவன் கண்ணில் இருந்த செதில் போல பொருள் விழுந்துச்சு, கண்ணு தெரிஞ்சிச்சு. இப்போ போஜனம் பண்ணினான். அவன் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, இந்த சம்பவம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தாமதமின்றி ஆயிட்டான். குருட்டுத்தனம் இப்போ போயிடுச்சு. ஒரு தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ணுறாரு. அவன் கண்கள் இந்த மீது செதில போல ஒன்று கீழே விழுந்துருச்சு. இப்போ சுகமாயிட்டான். சுகமானவனே சாப்பிட்டான். அது 3 நாள் அப்போ சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டான், போஜனம் பண்ணி கொஞ்ச நாள் அந்த இவங்களோட இருந்துட்டு, கொஞ்ச நாள் சில நாள் தான் சொல்லப்பட்டாலும் அடுத்த வசனம் உடனே சொல்லுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கி. தாமதமின்றி, இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய பரம தரிசனம் அவனுக்கு வெளிப்பட்ட பொழுது அவன் உடனடியாக அதுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள இருக்கு? ஆண்டவர் இந்த மனுஷங்கிட்ட நீ இதை சொல்லு, இவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்? வெக்கப்பட்டு வந்துடுறோம். நமக்கு அந்த இடத்துல பேச திறமை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் பேசினா இந்த இடத்துல அற்புதம் நடக்குமா, நான் ஜெபம் பண்ண இந்த இடத்துல அதிசயம் நடக்குமா, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்குள்ள எழும்பி நம்ம என்ன பண்ணிடுறோம்? திரும்ப வெறுமையாக வந்துடுறோம். ஆனால் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது எப்படிப்பட்ட தரிசனம்? பரம தரிசனம். நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆவியான உங்களுக்கு சொல்கிறாரு, இங்கே இருக்கிற யாரானாலும் சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் கேட்க போகிறார். இனி வரப்போகிற நாட்கள் ஆவியானுடைய பலத்த கரம் வெளிப்பட போகிற நாட்கள். ஆவியான செயல்பட போகிற யார் ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபிக்கவே தெரியாட்டாலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, இந்த ஐயாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. உங்களுக்கு நமக்கு என்ன பேசவே தெரியாது? இங்கே இருக்கிற யாருக்கு பேச தெரியாது? சொல்லுங்க, யாருக்கு பேச தெரியாது? எனக்கு தமிழே தெரியாதுங்க. சரி, அதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் தெரியும், பரவாயில்ல, இங்கிலீஷில் பேசுங்க. எதிராளிக்கு புரியாட்டோட பரவாயில்ல, யாருக்கு புரியும்? யாருக்கு புரியும்? எனக்கு தெலுங்கு தாங்க தெரியும், பரவாயில்ல, தெலுங்குல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கன்னடாவில் தாங்க தெரியும், கன்னடாவில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணாலும், நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம என்ன லாங்குவேஜில் பண்ணாலும் தூதர்கள் அதை என்ன பண்ணிடுறாங்க? தேவன் தான் எல்லா லாங்குவேஜையும் உண்டாக்குனார். உலகத்தில் இருக்கிற மொத்த லாங்குவேஜை உண்டாக்குனது யாரு? நம்முடைய தேவன். புரிஞ்சுக்கோங்க, வேற யாரும் அதை உருவாக்கி தரல, கர்த்தர் தான் உருவாக்கி கொடுத்தார். அந்த லாங்குவேஜை தூதர்கள் கொண்டு போய் என்ன பண்ணுறவங்க? அவருக்கு புரிகிற மாதிரி அழகாக அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க. அதுதான் சொல்லுது பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுது, என்ன சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாது இருக்கும்போது, யார் சொல்கிறாரா அவங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வாராம். நிறைய நேரம் நான் அந்த அனுபவம் பெற்றிருக்கிறேன். புதுசாக ஒரு ஆள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் அவங்க ஹிஸ்ட்ரி தெரியும், ஏதோ ஒன்று ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் புதுசாக ஒரு ஆட்கள் வரும்போது அவங்கள பற்றி ஒரு டீட்டெயிலும் தெரியாது. தலைமையில் கை வச்சு சாதாரண ஒரு ஜெபம் பண்ணுவோம், நம்ம நினச்சி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி எங்கள் பிரச்சனையெல்லாம் தெரியும், எங்கள் கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் இந்த கஷ்டத்தோடு வந்தேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லையா சொல்லுங்கள், யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அந்த அம்மா கலகலன்னு சும்மா டெக்கரேஷனோட வந்திருப்பாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ண சொல்ல, உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். நான் கண்ணை மூடி இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கே டவுட் ஆகிடும், நம்ம என்ன ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கோமா, தேவையெல்லாம் பின்னாடி அடி வாங்க போகிறோமோ, அப்படியெல்லாம் ஒரு யோசனை வரும். ஆனால் முடிஞ்சோடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, உண்மையாகவே நான் அவ்வளோ ஒரு நெருக்கத்தில் வந்தேன், அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் வந்தேன், அவ்வளோ ஒரு பாடுகளோடு வந்தேன், கடவுள் எனக்காக பேசினார். அல்லேலூயா. ஆவியான செய்வாருங்க, ஆவியான செய்வார். உங்கள் தாகம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் அவருக்கு செய்யணுன்ற மனசு இருந்தால் போதும், உங்களை கொண்டு யாரையும் ரட்சிக்க அவரால் முடியும். இங்கே நடந்த சம்பவம் என்ன? இப்படியா பரம தரிசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால என்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? என்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? அதே 9 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு, அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று, இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான், இருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அல்லேலூயா. இத்தனை வேற கலங்க பண்ணது வேற, இப்போ இவர் கலங்க பண்றது வேற. அல்லேலூயா. முதல்ல எப்படி கலங்க பண்ணினா? விசுவாசத்துல மக்களை எல்லாம் சாகடிச்சா, துன்பப்படுத்தினா, சித்திரவதை பண்ணினா. ஆனா இப்ப யார கலங்க பண்றா? யாருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் இங்க வந்தாரோ அத்தனை யூதர்களை கலங்க. இயேசுவே தேவன், இயேசுவே உயிரோடு எழுந்த வல்லமை உள்ள ஆண்டவர், அவரால கூடாது ஒன்றுமில்லை, இயேசுதான் தேவ குமாரன் என்பதை சொன்னாவே அடிக்கிறவன் இப்ப என்ன ஆயிட்டான்? சொல்லி சொல்லி வரான், தெருவா ஊர் ஊரா சொல்லிட்டு வரான், தெருவா சொல்லிட்டு வரான், வீடு வீடா சொல்லிட்டு வரான், ஆலயந்தோறும் பிரசங்கம் பண்றான், எல்லா யூதர்களையும் கலங்கடிச்சானா. அல்லேலூயா. என்னடா இத்தனை நாள் நம்ம பேச்சை கேட்டு மற்றவங்களை அழிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு நம்மளுக்கே வேதனையை உண்டாக்குறானே, நம்ம கோட்பாடுகளுக்கு வேற விரோதமாக பேசுகிறானே, இவன் பேசுகிற வார்த்தைகள்லாம் நம்முடைய இருதயத்தை குத்துடுதே, நம்மளை வேதனைப்படுத்துதே அப்படின்னு எல்லாரும் கலங்கி போய் நின்றார்களாம். அநேகர் இவனை கொலை செய்யக்கூட எல்லாரும் எழும்பிட்டாங்க. அதே வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அநேகர் அவனை கொலை செய்யும்படி திட்டமிட்டார்கள் என்று சொல்லப்படுது. அவ்வளோ தூரம் அவங்கள எல்லாரும் கலக்கம் அடைஞ்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா.
கடைசியா நடந்த சம்பவம் தெரியுமா? இவன் சொல்லும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கீழ்ப்படிந்த போது, இதுதாங்க ஹைலைட். நீங்க இந்த அக்கிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி பேசும்போது கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவன் சொல்லிட்டே வரான். சொல்ல சொல்ல 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். இப்ப சொல்றான், எனக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் நான் சாட்சி கூறி கொண்டு வருகிறேன். இதைத்தான் நான் செய்யறேன் ஆண்டவர், நான் ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நடந்த சம்பவம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். என்ன காரணம் தெரியுமா? 26ஆம் வசனம் வாசிங்க. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன், இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, எதையும் நான் மறைச்சு வைக்கல. இது ஒரு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, எல்லாம் ராஜாவுக்கு தெரியும். மறைவானது ஒன்றும் இல்லை. இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல, எங்கேயோ மறைஞ்சு ஒரு மூலையில நடந்த காரியம் அல்ல. கர்த்தருக்கு சாட்சி சொல்றது மறைஞ்செல்லாம் சொல்ல முடியாது, மூடி வச்செல்லாம் சாண முடியாது. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் உலகத்துக்கு வெளிச்சமா வைத்திருக்கிறேன். அந்த ஒளியை மரக்கால வச்சு என்ன பண்ண முடியாது, மூடக்கூடாது. அந்த ஒளி எல்லாருக்கும் பிரகாசிக்கும்படி எங்க நிக்கணும்? மலை மேல் இட்ட விளக்க போல பிரகாசிக்கணும். அல்லேலூயா. உங்க வெக்கம், உங்க இயலாமை, எனக்கு திறமை இல்லை, இதெல்லாம் நினைச்சு தேவனுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டையா நினை. கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒளியா உங்களை என்னைய வச்சிருக்கிறார். முடிஞ்ச அளவு மக்களுக்கு என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். இருளில கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அருமையான தேவஜனமே, ஏசாயா 35:3ஆம் வசனத்தை வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். சவுல் அங்க ஆண்டோட சத்தத்தை கேட்டவனே கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே ஆண்டவர் அவன் பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க அங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் 9:6 அவன் நடுங்கி எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. எழுந்து போனா என்ன அர்த்தம்? கீழே விழுந்து எழுந்து போமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க? நிக்கிற ஆளை பார்த்து எழுந்து போ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு உட்கார்ந்துருக்கணும், இல்ல சாஷ்டாங்கமா கீழே விழுந்து கிடக்கணும். அப்படி ஒரு நிலையில பார்த்துதான் எழும்புமா, எழுந்துருங்க ஐயா, எழுந்து நில்லுங்க, போங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்க சொந்த பிரச்சனைகளை எண்ணி, உங்க குடும்ப சூழ்நிலைகளை எண்ணி, உங்க சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்களை எண்ணி தளர்ந்து போய், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, எனக்கே பிரச்சனைகள் தீரல, எனக்கே இன்னும் எதுவும் நடக்கலை, எனக்கே விடுதலை இல்லை, அப்படி ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முதல்ல நீ என்ன பண்ணு? எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள், வல்லமை தரித்துக்கொள். ஆமென். ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. கழுகு கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் கழுகளை போல சேட்டைகளை அடித்து எழுப்புவாங்க, ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த வல்லமை கர்த்தர் கொடுக்க வல்லவரார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் இருப்பீங்க, ஜெபம் பண்ண முடியல, எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியல, என் மனசுல 1000 குறைகள் 1000 கஷ்டங்கள் இருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், எழும்பு, முதல்ல முழங்கால நில்லு, தைரியமா உன் கரங்களை உயர்த்து, உன் கரங்களை திடப்படுத்து. அல்லேலூயா. முழங்கால நின்று உங்க கையை நீங்க உயர்த்தி பாருங்க. அப்போ நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அதிகாலையில தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான். அப்போ உங்க முழங்கால்களை யாருக்கு முன்னால முடக்கணும்? கர்த்தருக்கு முன்னால காலையில கண்ணை விழிச்சு தாவீது சொல்றாரு, நான் அதிகாலை எழும்பி இருட்டோட எழும்பி ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய சமூகத்துல நில்லுங்க, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அதே ஏசாயா 35:5ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள், வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. கவனிச்சுக்கோங்க,
நீங்க கர்த்தரோனை ரட்சிப்பான் யாரை பார்த்து சொன்னாலும், குருடர்களை கண்ணு நிஜமாவே இல்லாதவங்களுக்கு கண்ணு தெரியுற அற்புதம் நடந்துரும் அப்படி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணு இருந்து கூட வாழ முடியாம வழி தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழியை உண்டாக்குற வழி உங்க கையில இருக்கு. அவங்க அறியாத வழியை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அவங்க வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களை உங்களுக்கு சொல்லி தருவாரு. நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருக்கு தெரியுங்க. மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது, மனுஷனால உங்களோட சூழ்நிலைகளை உணர முடியாது. ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவருக்கு தெரியும். உங்க உள்ளான அந்தரங்களை அறிந்தவர் ஆவியானவர். மனுஷன் முகத்தை தான் பார்த்து ஆலோசனை சொல்ல முடியும். ஆனால் ஆவியானவருக்கு உங்க இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குன்றது தெரியும். ரகசிய காரியங்கள் என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியும். அவர் தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா.